வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன். ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்காலிக விடை குறிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. எஸ்ஜிடி நியமன தேர்வு, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான டைமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நான் எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கரெக்டாக பயன்படுத்தி நமக்கான மார்க்கை நம்ம கரெக்டாக எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் நீங்கள் நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கும் நம்மளுடைய சேனல் கேஇஇ அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இனிமேல் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எதுக்கான ப்ரூஃப் இது எல்லாத்துக்குமே தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் திரும்பவும் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மித்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கரெக்டாக பயன்படுத்தி உங்களோட மார்க்கை வாங்குங்க, உங்களோட போஸ்டிங்கை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்மளோட சேனல், அதாவது டிஆர்பி வெப்சைட்டில் இந்த லிங்க் எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் 28/3/2025 டேட்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ரிலீஸ் ஆஃப் கீ இன்ஸ்ட்ரக்ஷன், ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு ஒரு ஸ்டெப்பு 1 2 3 4 5 6 7 வரைக்கும் ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ நான் வந்து அதுக்கான டைம் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க, ப்ரூஃப் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முதல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த சீரீஸில் எழுதணும் அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட வீடியோவில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் நம்ம எழுதிட்டு வந்த கீ வச்சுருப்போம் நம்ம, ப்ளஸ் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயையும் அதில் மிஸ்டேக்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜரை வந்து நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபஸ்ட்டு எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி ப்ரூஃப் இன்சைட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டான வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக ரெடியாக இருங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் இதுக்கு கீழே கொடுக்குறேன். ரொம்ப ஹாப்பி நியூஸு, எல்லாருமே ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான முதல் கட்டமாக உங்களோட கீ ஆன்சரை வாங்கியாச்சு. அடுத்த ஒரு குரூப்பாக இருக்கும்போது நீங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸுக்கும் இன்னும் நீங்கள் வந்து முயற்சிகள் எடுக்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு முதல்ல என்ன அப்படின்னா, அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு உங்களோட ஒரு மார்க்கை ஃபஸ்ட்டு ஒரு டென்டேட்டிவான மார்க்கை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ வருது, 110+ வருது, 90+ வருது, 70+ வருது அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த ஆன்சர் வந்து இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சர் நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கும்போது அதுக்கான ப்ரூஃபையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை டிஆர்பி வெப்சைட்டில் உங்களோட அப்ஜெக்ஷனாக எப்படி தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் 7 வரைக்குமே நம்ம டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அது இன்னும் எளிமையாக, ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கு அப்ஜெக்ஷன் செட் பண்ணவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். அதனால் பதட்டமாக வேண்டாம், நீங்கள் வந்து இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக உட்காந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பற்றின இன்னும் டீட்டெயில்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பான டெமோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் கேளுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்லேயும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் அண்டு இன்னும் நிறைய சஜஷன்ஸும் கிடைக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம வேகன்சி இன்க்ரீஸ்க்காக தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் இனிஷியேட்டிவ் எல்லாமே எடுக்கணும். ஸோ இந்த 2768ங்கிறது ஒரு 6000 7000 வரைக்குமாவது வரைக்குமான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸோடு சேர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அண்டு தேவையான கிளாரிஃபிகேஷன்ஸை கேட்டுக்கோங்க.
ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப் டு டேட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சஜஷன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.